ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டு விலாக் சேனல். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐஆர்சிடிசியில் வந்து ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தார். ஸோ அண்ணா இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து ட்ரெயினில் போகிறோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், இல்லை ஒரு கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறோம். இந்த மாதிரி ஊருக்கெலாம் போகிறப்ப நம்ம ட்ரெயினில் வந்து புக் பண்ணிட்டு போவோம். ஸோ என்னென்னலாம் வந்து பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து நம்மளுடைய சேஃப்டி, லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஆன்லைனில் டிக்கெட்டு வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ உதாரணம், நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படி புக் பண்ணுறது என்னன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டர். சப்போஸ் உங்களால் ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கேஷ் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் எந்த டைமில் போகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் ஏற போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்து ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயினுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிடணும். சரிங்களா? ஆனால் ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து லேட்டாகவும் வரும், இல்லை ஒரு சில நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியுமே கூட வந்துடும். ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற டைம் வந்து ஒரே டைமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி போனால் பரவாயில்ல. ஆனால் அதுவே நீங்கள் கேஷ் கவுண்டரில் போய் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் வந்து கூட்டமும் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு ட்ரெயின் இல்லைனாலும் இன்னொரு ட்ரெயினில் முன்கூட்டியே ஏறியும் போயிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெயினில் முக்கியமான விஷயம், நம்ம வந்து லாங் ட்ராவல் போனோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சாப்பாடு வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா வெளியே கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு விற்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக கூட இருக்கும். ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விற்கக்கூடிய சாப்பாடு வந்து ஒத்துக்காமல் கூட போகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருங்க. ஸோ நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 5 பேர் 10 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுடைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வாட்டர் பாட்டில். ஸோ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீங்கள் இறங்கி தண்ணியும் பிடிக்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற ஸ்டேஷனில் வந்து ஒரு சில இடத்துல தண்ணி வரும், ஒரு சில இடத்துல தண்ணி வராது. அதையும் மீறி நீங்கள் வாட்டர் பாட்டிலாகவே வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் இப்போ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத செலவு தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் கொண்டு போயிருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ட்ரெயினில் போகிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா, முக்கியமாக லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுவே பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு ஒரு தடவை தான் வந்து பஸ்ஸை நிறுத்துவாங்க. ஸோ ட்ரெயினில் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் வசதியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இருக்காது. ஸோ வந்து ட்ரெயின் வந்து ஆன் டைமுக்கும் ரீச் ஆகிடும். அது வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டு. நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. முக்கியமாக ட்ரெயினில் நீங்கள் ஆன் டைமுக்கு ரீச் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் இருக்காது. அதே மாதிரியே ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் புக் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டு வந்து ஒன்று நடுவில் எடுத்துக்கோங்க, மிடில் எடுத்துக்கோங்க, இல்லைனா அப்பரில் எடுத்துக்கோங்க. லோயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லாங் ட்ராவல் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள்.
ட்ரெயினில் போகிறதுக்கு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் போகிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஆன் டைமில் ரீச் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது ட்ரெயினில் போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.